ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மெயின்ஸு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குரூப் 2 அண்ட் 2Aக்கான மெயின்ஸ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்டு அனலைசிஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். குரூப் 2க்குமே சிலபஸ் சேஞ்சுக்கும் வந்து நல்ல பொருத்தம் இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே குரூப் 2வோட சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இது இந்த டைமும் வந்து தானே தொடர்ந்துருக்குது. பர்மனெண்ட்டாக வந்து ஒரு சிலபஸை வந்து அவங்க வச்சுக்கிறதே இல்லை குரூப் 2க்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. முதல்ல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ரிட்டன் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு சிலபஸ், அதுக்கடுத்து ஒரு சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் எழுதினப்போ 6 மார்க்கு 12 மார்க் 15 மார்க் பேட்டர்னில் கொண்டு வந்தாங்க. முதல்ல வந்து 8 மார்க் 30 மார்க் பேட்டர்னில் வந்து இருந்தது. இந்த டைமும் கண்டிப்பாக வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக மாறிடும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ இருக்கிற டினாமினேஷன் படி பார்த்துட்டோம்னா 12 மார்க் 6 மார்க்கு 15 மார்க்குன்னு போட்டால் வந்து டினாமினேஷன் ரொம்ப ரொம்ப இடிக்கும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 5 மார்க் 10 மார்க் 15 மார்க் தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த 5 மார்க் 10 மார்க் 15 மார்க் பாசிபிலிட்டிஸில் தான் இப்போ கொஸ்டின் பேப்பர் செட் ஆக போகுது. ஸோ இந்த டைம் கொஸ்டின் பேட்டர்னும் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ப்ளஸ் சிலபஸும் நல்லா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குரூப் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்திக்ஸ் சிலபஸ் இல்லாத குரூப் 1, அவ்வளோதாங்க. இதான் சிம்பிள். ஓகேங்களா, குரூப் 2A வேறு, அது வந்து அதை பற்றி நம்ம பின்னாடி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த குரூப் 2 அப்படிங்கிறது எத்திக்ஸ் சிலபஸ் இல்லாத குரூப் 1 பேப்பர் தான் குரூப் 2. ஓகேங்களா, இது வந்து சிலபஸ் வைஸ் பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகேங்களா, நீங்கள் கம்பேர் டு இப்போ லாஸ்ட் குரூப் 2 கம்பேர் பண்ணுறப்போ லாஸ்ட் குரூப் 2வில் வந்து 3 சப்ஜெக்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்விரான்மெண்டல்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேர்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் இஷ்யூஸ், இந்த 3 தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வந்து 7 சப்ஜெக்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தா தான் 7 சப்ஜெக்ட்டு, மொத்தமாக 8 பேப்பர் உள்ள இருக்குது. ஓகேங்களா, அதாவது குரூப் 1ல் வந்து 3 இருக்குங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே. ஃபஸ்ட் பேப்பரில் வர எத்திக்ஸை தூக்கிட்டிங்கன்னா மித்த எல்லா சிலபஸும் அப்படியே குரூப் 2வில் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு 2 சப்ஜெக்டை மட்டும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 2 சப்ஜெக்டை மட்டும் மெர்ஜ் பண்ணி யூனிட் 6ல் ஆட் பண்ணிடுறாங்க. ஜியாகிரஃபி ப்ளஸ் வந்து என்விரான்மெண்ட் 2 மெர்ஜ் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மித்தபடி பார்த்துட்டோம்னா சின்ன குரூப் 1 எக்ஸாம் தான். ஏன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து 3 நாள் எக்ஸாம் எழுதுவீங்க. இது வந்து ஒரே நாளில் உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லு அண்ட் ஆல்சோ வேரியஸ் திங்கிங் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் குரூப் 1 கூட இந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. குரூப் 2க்கு மல்டிபிள் டேலண்டாக டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா 7 யூனிட்லேயுமே எல்லா வேரியஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து ரைட் அப் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த சிலபஸ் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த சிலபஸில் என்ன பிரச்சனை இருக்குது, இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஸோ இதில் அப்ரோச்சஸ் வந்து நம்ம எந்த மாதிரி எடுக்கணும், ஸோ நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, கொஷின் பேட்டர்ன் எந்த மாதிரி செட் ஆகலாம், இதை பற்றி, அதுக்கப்புறம் இதுக்கான புக்ஸு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸு, இதை பற்றி டீட்டெயில் எல்லாத்தையும் பார்ப்போம். ப்ளஸ் வந்து குரூப் 2Aக்கும் பின்னாடி வந்துட்டுனா பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது குரூப் 2க்கான மெயின் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. மொத்தமாக வந்து 7 யூனிட் வந்து மொத்தம் வந்து 7 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2க்கு வந்து மொத்தம் 7 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 7 யூனிட்டில் இவங்க வந்து பிரிச்சுக்கிறது என்னென்னா 30 மார்க்கு 40 மார்க்கு 50 மார்க்கு 60 மார்க்குன்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த 30 40 50 60ன்னு பிரித்ததில் 40 தான் நிறையா மார்க் இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேங்களா, 40 வந்து பார்த்துட்டோம்னா 4 சப்ஜெக்ட் வந்து 40 மார்க்கில் வரப்போகுது, ஒரே ஒரு சப்ஜெக்ட் 30 மார்க்கில் வரப்போகுது, ஒரு சப்ஜெக்ட் வந்து 50 மார்க்லேயும், ஒரு சப்ஜெக்ட் வந்து 60 மார்க்லேயும் வந்து வரப்போகுது. மொத்தமாக 300 மார்க்கு. ஓகேங்களா, இங்கே வித்தவுட் சாய்ஸில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிறப்போ இப்போ லாஸ்ட் குரூப் 2 எழுதினவங்களுக்கு தெரியும், 6 மார்க் கொஸ்டினுக்கு 15 கொஸ்டினுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 18 கொஸ்டின் சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வித்தவுட் சாய்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க் டினாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் சாய்ஸில் கொஸ்டின் இருக்குமானா அப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதில் வந்து எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சுன்னு ஐ ஃபீல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 மார்க் 12 மார்க் வந்து 15 மார்க் ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 5 10 15 வரலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த டினாமினேஷனில் வச்சா தான் இந்த 40 இவங்க கொடுத்துக்கிற பேட்டர்ன் படி வந்து அப்ரோச் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இன்னொன்று இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா குரூப் 2க்கான ஜிஎஸ் சிலபஸ்லையும் குரூப் 2Aக்கான ஜிஎஸ் சிலபஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இங்கே தான் ட்விஸ்டே வச்சுருக்காங்க. அப்போ குரூப் 2க்கு வந்து லிட்ரலி சின்ன குரூப் 1 எக்ஸாம் தான்.
ஓகேங்களா. ஆனால் குரூப் 2A வந்து லாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ண சிலபஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இது நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வந்ததுன்னா பார்க்கலாம். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது குரூப் 1ல் வர்ற ஃபஸ்ட்டு யூனிட்டில், அதாவது வந்து செகண்ட் பேப்பரில் வர ஃபஸ்ட் யூனிட்டில் வர்றது தான் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும் தூக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எலாபரேட்டே வந்து ஒருத்தனா கொடுத்துருக்காங்க. எலாபரேட்டாக கொடுத்துருக்கிறப்போ இதில் கொஸ்டின் எப்படி செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 5 மார்க்கு, ஒரு 10 மார்க்கு, 1 15 மார்க்கில் வந்து செட் ஆகலாம். இல்லை ஒரு 5 மார்க்கு, 2 10 மார்க்கு, ஒரு 15 மார்க்கில் வந்து செட் ஆகலாம். ஓகேங்களா, 40 மார்க்குக்கு இது எப்படி வேணாலும் வந்துட்டுனா வரலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 5 மார்க் 10 மார்க் 15 மார்க்கில் தான் வரும்னு நான் சொல்ல வரல. இது என்னோட கெஸ், அவ்வளோதான். என்னோட கெஸ் படி இந்த மாதிரி தான், இப்படி தான் போகிறதுக்கான அவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த 40 மார்க் பேட்டர்னுக்கு 5 மார்க் 3, 10 மார்க் 1, 15 மார்க் 1 இந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா 5 மார்க் 1, 10 மார்க் 2, 15 மார்க் 1 இந்த பேட்டர்ன்லேயும் வந்ததுன்னா ஃபாலோ பண்ணலாம். இந்த 2 பேட்டர்ன்லேயும் வந்ததுன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த பேட்டர்ன் சூஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட கொஷின் பேட்டர்ன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, சாம்பிள் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா. இதில் இந்த 40 மார்க் கொடுத்துருக்கிற சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து குரூப் 1ஓட ஹிஸ்ட்ரி சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு சிலபஸும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டுனா நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இதில் மேலோட்டமாக வந்து உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இந்த 40 மார்க்கில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் சொசைட்டி. இருக்கிற சிலபஸ்லேயே கம்மியான வந்து மார்க் வரப்போகிறது வந்து தமிழ் சொசைட்டி மட்டும்தான். இதுவும் வந்து அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. குரூப் 1 சிலபஸ்லேருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷனோட வந்து, மாடிஃபிகேஷனே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா அந்த ஸ்பேஸ் அலைன்மெண்ட் மட்டும் மாற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் 30 மார்க் வரப்போகுது. இதில் இருக்கிறதுலே கம்மியான மார்க் வந்ததுன்னா இது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு சோஷலிஸ்ட் இன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து குரூப் 1ல் செகண்ட் பேப்பரில் வர்ற சோஷலிஸ்ட் அப்படியே வந்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. இதில் வந்து 50 மார்க் வந்து வரப்போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன் டெவலப்மெண்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸில் வந்து கொஞ்சம் வந்து போயிட்டுமே, அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸை பேட்டர்ன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் தான் இருக்க போகுது. ப்ளஸ் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அதனால் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து 40 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஒன்றுமே இல்லைங்க, இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் தான். லட்சுமி அந்த புக்கை கரைச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது அப்படியே எழுதிடலாம். இருக்கலே இதுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொடுத்தா 60 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்டல், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது என்னன்னா யூனிட் 6. பட் ஆனால் இதில் வந்து பாருங்கள் வெறும் 40 மார்க் தான் கொடுத்துருக்கான். ஆனால் ஜியாகிரபியுமே இப்போ ப்ளஸ் என்விரான்மெண்டல் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டான். குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தனித்தனியாக வந்து 75 மார்க் 150 மார்க்குக்கு வரும். இதை நீங்கள் 40 மார்க் வந்து எழுத போகிறீங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனை, நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்போ இதே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியன் எக்கனாமியில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 40 மார்க்கு, அதுக்கு இந்தியன் எக்கனாமியோட குரூப் 1 சிலபஸை கொடுத்துறான். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, ஜியாகிரபி ப்ளஸ் என்விரான்மெண்டல் ரெண்டையும் சேர்த்து படிக்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா சிலபஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசு. பட் ஆனால் அதில் கேட்க போகிற கொஸ்டின் வந்து 40 மார்க்கு. இப்போ நம்ம கணிச்சதுபடி எடுத்துக்கிட்டோம்னா 5 மார்க்கில் வந்து 3, 10 மார்க்கில் 1, 15 மார்க்கில் 1 இப்படி வந்தாலும் ஓகே. இல்லை 5 மார்க்கில் 1, 10 மார்க்கில் 2, 15 மார்க்கில் 1 இந்த மாதிரி வந்தாலுமே இப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 6 மார்க்கில் 3 எழுத போகிறீங்க, இல்லை 1 எழுத போகிறீங்க. ஒரு 10 மார்க்கு ஒரு 15 மார்க்குக்கு வந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜியாகிரபி அண்ட் என்விரான்மெண்டெல்லாம் லிட்டரலாக வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சாகணும். ஓகேங்களா. ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இப்போது நீங்கள் இதில் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம குரூப் 2க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் சிலபஸ் இதில் ஹை. ஓகேங்களா. சிலபஸ் ரொம்ப வந்து பெருசு. அதில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே முடிஞ்சிடும். ஓகேங்களா. நீங்கள் எல்லாத்துலேயுமே மேலோட்டமாக ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட்டை வச்சுட்டு அதுலேருந்து எப்படி எலாபரேட்டாக எழுத தெரியணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் வந்து மோஸ்ட்லி நிறையா படிக்கிறத விட்டு போட்டு கொஞ்சமாக படித்து அதை எப்படி வந்து பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த இதில் வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா இப்போ இது நம்ம வந்து யூபிஎஸ்சியில் அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஓகேங்களா. யூபிஎஸ்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து எலாபரேட்டாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சைஸாக சிலபஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து இன்டெப்த்தாக வந்து போவாங்க. அங்கே எல்லாரும் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கான்செப்டை வச்சு அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு டெப்த்தாக அனலைசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை எலாபரேட்டாக பண்ணுற திறமை இருந்துச்சுனாவே நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். இது மோஸ்ட்லி இந்த சிலபஸ் எல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, இன்ஸ்டியூஷனையுமே
டெஸ்ட் சீரிஸுமே ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங்கே வந்து ஒருத்தனை வச்சுக்கிறவங்கனால கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே குறைச்சிட்டே வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வெல் வெர்ஸ்டு நாலேஜ் அது அண்ட் ஆல்சோ டைவர்சிஃபை திங்கிங் இருக்கிறவங்களால மட்டும்தான் இது வந்து அடிக்க முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க டிஎன்பிசி எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட்டு யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா குரூப் 1 எழுதி கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸில் தான் குரூப் 1ஓட பேட்டர்ன் வந்து இருக்குது. ஒரு குரூப் 1 கேண்டிடேட்டு குரூப் 1ல் பாஸ் பண்ண முடியலன்னா குரூப் 2க்குள்ள கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் குரூப் 2 சிலபஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஹைலி குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் பேட்டர்ன் ஆஃப் இது எக்ஸாமு ப்ளஸ் வந்து எக்ஸாமுக்கான சிலபஸையும் வந்து அந்தளவுக்கு வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ மோர் நீங்கள் டிபெண்டான் வந்து மெமரைசேஷனை வந்து ஃபாலோ பண்ணாமல் மோர் அனாலிட்டிக்கல் ப்ளஸ் ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே இந்த வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் அடிச்சிடலாம். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி இது தான். நீங்கள் நிறையா படித்து ரிட்டனில் வந்து கம்மியாக எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியாது. கொஞ்சமாக படித்து ப்ரெசன்டேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ரைட்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இது கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம நிறையா போட்டு படிப்போம், அதிகமாக படித்தோம்னா தான் வந்து நம்மளால் இதில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதில் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். லிட்ரலி குரூப் 1 எக்ஸாமோட 3 பேப்பரையும் சேர்த்து ஒரே நாளில் 300 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. ப்ளஸ் வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஜியாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்டல் சேர்த்தியே 40 மார்க் தான் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் செலக்டிவ் டாப்பிக்காக தான் வந்து செலக்டிவ் டாப்பிக்காக படிக்கிறதுங்கிறத விட எல்லா டாப்பிக்லையும் ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட் படித்து வச்சுக்கிட்டு அது எப்படி கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு இருக்கணும். மோரலெஸ் இப்போ லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் வந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட பேக் எண்டில் வர நம்ம சிலபஸில் இருக்கிற போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ணிட்டே வந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கிராக் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இப்போ நான் லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாமில் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாமை வந்து நான் ஃபாலோ பண்ணப்போ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் இருக்கிற பேக்ரவுண்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து குரூப் 1ல். ஸோ அதை நான் அனலைசிஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவங்க இந்த பேட்டர்னில் போயிட்டாங்க, ஓகே இவங்க வந்து நியூஸ் பேப்பரோட பேக்ரவுண்டை வச்சு தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சு தான் நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே பேசிக் புக்கோ எதுவுமே எடுக்கல. நான் நியூஸ் பேப்பர்லேருந்து டீகோட் பண்ணேன். நியூஸ் பேப்பர்லேருந்து வர ஒவ்வொரு கொஸ்டினுமே டீகோட் பண்ணுறப்ப அதில் தான் வந்து ஹச்ஆர் இது ஹிந்து ரிலீஜியஸ் பற்றி எல்லாம் கொஸ்டின் வந்ததுன்னா எனக்கு கிடைச்சிது. ப்ளஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸு வரையாடு கொஸ்டின்ஸ் வந்தது. ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து இந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்தது. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான் சொல்லியிருந்தேன். பேட்டர்ன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக போயிட்டு இருக்குது, என்விரான்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சயின்ஸில். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 2 15 மார்க் கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து தமிழ் ஆராய்ச்சி கழகமெல்லாம் அந்த வருஷத்தோட 75th இயரோ ஒரு சம்திங் அந்த ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணாங்க. அதனால தான் வந்து தமிழ் ஆராய்ச்சி கழகம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி மட்டும் தான் நீங்கள் பேட்டர்ன் ஆஃப் அப்ரோச்சஸில் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த பேட்டர்ன் இதில் வந்து நிறையா சிலபஸ்ஸு கொஞ்சம் மார்க் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அப்ளை ஆகும். இல்லை உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி வந்துட்டுனா நீங்கள் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் வந்துட்டுனா பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டுனா நம்ம தனித்தனியாக நம்ம பேசிக்கலாம். இப்போதைக்கு வந்து இப்போ ஓவராலாக வந்து குரூப் 2 சிலபஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப பெரிய சிலபஸ்ஸு, கம்மியான மார்க்கு, அதாவது பேட்டர்னுக்கு வந்தது. இது நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து டைம் வந்துட்டுனா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கே வந்துன்னா உங்களுக்கு டைம் எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். எந்தெந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்து நல்லா படிங்க. மித்த சப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டு வந்துட்டு ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு வந்து மெயின்ஸை கிளியர் பண்ணிடலாம். இப்போதைக்கு இதை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஜிஎஸ் படிக்கிறப்ப டெப்த்தாக ஓரளவுக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமில் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு குரூப் 2ஓட ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A. இப்போ குரூப் 2A எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 2Aல வந்து 50% ஆஃப் கொஸ்டின் இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் வந்து இது ஃபுல்லாக மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமு. மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமில் வந்து 100 கொஸ்டின் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக இது டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸில் வருது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா 40 கொஸ்டின் வந்து வருது. தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா 60 கொஸ்டின் வந்து வருது. ஸோ இதுலேயும் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ்க்கான வெயிட்டேஜ் வந்து குறைச்சிட்டாங்க. பட் ஆனால் சிலபஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? தமிழில் வந்து இப்போ இலக்கண பகுதியுமே இங்கிலீஷ்லேயும் வந்து கிராமர் பகுதியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ்ல நம்ம எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட்
அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு எலாபரேட் சிலபஸ் தான். இதில் மொத்தமாக 20 கொஸ்டின் தான் வந்து கேட்குறாங்க. இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். நீங்கள் ப்ரிலிமினரி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் நல்லா கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ப்ரிப்பரேஷனே ப்ரிலிமினரியில் நீங்கள் பண்ணுறதே போதும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து அதெல்லாம் வருது. ஓகேங்களா, இதில் இந்த 30 கொஸ்டின் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் மட்டும்தான் வருது. ஏன்னா ப்ரிலிமினரிலேருந்து இங்கே நீங்கள் வந்து வர மாட்டீங்க. ஆனால் இதில் வந்து 9th யூனிட்டில் படிக்கிறோம் தெரியுங்களா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் வந்து அதில் இருக்கிறது கொஞ்சம் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பாலிட்டியில் இருக்கிறது கொஞ்சம் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி வந்து நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம லாஸ்ட் நடந்த குரூப் 2க்கு மெயின்ஸ் எழுதின உங்களோட அட்வைஸ் கேட்டிங்கனாவே இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. இதில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக வந்து லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கனாலும் இதில் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து 30 கொஸ்டின் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே 50 கொஸ்டின் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, மொத்தம் 100 கொஸ்டினில் 50 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்போ அவங்களோட வந்து வெயிட்டேஜ் எங்கே இருக்கணும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாட்டில் தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பாருங்கள், இதில் வந்து 15 கொஸ்டின், பட் ஆனால் சிலபஸ் ரொம்ப பெருசு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட்டேஜ் எது கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். அது நீங்கள் பிலிம்ஸ் எக்ஸாம் படிச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் எடுத்து தந்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுசாக வந்து இப்போ படிக்கிற மாதிரி இருக்கும். சோசியல் இஷ்யூஸுக்கு வந்து படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து 20 கொஸ்டின் தான் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா வந்து இதில் வந்து 15 கொஸ்டின் தான் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது இந்த ஏரியாவில் வந்து வெயிட்டேஜ் எங்கே வந்து போயிருக்கு அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் 30 கொஸ்டினுமே, ஹிஸ்ட்ரியில் 20 கொஸ்டின், ப்ளஸ் வந்து சோசியல் இஷ்யூஸில் 20 கொஸ்டின். இந்த இதில் அடிச்சிட்டிங்கனாவே வந்து 70 கொஸ்டின் பக்கம் போட்டலாம். மீதி இருக்கிற 30 கொஸ்டின் தான் வந்து சயின்ஸ்லேயுமே ப்ளஸ் வந்து ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்டலையும் வந்து வருது. ஓகேங்களா, இந்த ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்டல் ஓரளவுக்கு படிச்சிட்டிங்க, கான்செப்ட் கிளாரிட்டியோடு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 15 கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் போட்டலாம். சயின்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதிகமான இது எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரிலிமினரி ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே சயின்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுங்க. ஏன்னா அது வந்து மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். அதாவது குரூப் 2 மெயின்ஸ்லேயும் யூஸ் ஆகும், குரூப் 2A மெயின்ஸ்லேயும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது ரொம்ப வந்து சயின்ஸ் குரூசியல் பார்ட்டாக வந்து இருக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம மெயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இப்படி கொண்டு வரப்போ என்னென்னா யார் வந்து ஹையஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் எடுக்கிறாங்க, மல்டிபிள் சாய்ஸில் போடுறாங்களோ அவங்களுக்கான ப்ராபபிலிட்டி ஹையாக இருக்கும். ஓகேங்களா, இதில் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இப்போ நான் இதுக்கு அடுத்து சொல்கிறேன் பார்த்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஓகேங்களா, இதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. அதில் 40 கொஸ்டின் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இதில் எதுவுமே மேக்ஸ் கிடையாது. எல்லாருமே மேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணது, ரீசனிங் பேஸ் பண்ணது. ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஒன்ஸ் வந்துட்டுனா இதில் வந்து நீங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, என்னென்ன லாஜிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். இதுக்கு வந்து RS சர்மா புக் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்கூல் புக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்து பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. RS சர்மா புக் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிறத அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை. ஆர்டர் மாறாமல் வந்துட்டுனா அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. RS சர்மாவோட லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு வந்துட்டுனா புக் இருக்கும். அந்த புக்கு தான் இந்த புக்கு. இதுக்கு தேவைப்படுற அந்த 40 கொஸ்டினுக்கு தேவைப்படுறது. இது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுனா ஈஸியாக அடிப்பாங்க. UPSC CSATக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் வந்துட்டுனா ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால் இது ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 10 நாள் இருந்தீங்கன்னா இது முடிச்சிடலாம். ஓகேங்களா, இதில் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 40 கொஸ்டின் ஈஸியாக வந்துட்டுனா கிடச்சிது. இதுக்கடுத்து வந்துட்டுனா பேட்டர்ன் தமிழ் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து 60 கொஸ்டின் வந்து வருது. இந்த இடத்துல நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். இந்த 60 கொஸ்டினில் 60க்கு 60 எடுக்கிறதா வந்து உங்களோட திறமை காட்டணும். 60க்கு 60 எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் ரேங்க்ல வந்து முன்னாடி வர்றதுக்கு முடியும். சார் 60க்கு 60 எடுக்க முடியுமான்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 சிலபஸ் இருக்கும். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு சொல்லிட்டு வந்து 3 பார்ட் இருக்கும். அதில் ஒன்று கிராமர், ஒன்று தமிழறிஞர்கள், அதுக்கடுத்து இலக்கியம் வந்து வரும். ஓகேங்களா, அந்த இலக்கியமும் தமிழறிஞர்களோட தொண்டை தூக்கிட்டாங்க. ஸோ கிராமர் மட்டும்தான் வந்து இருக்குது. கிராமர் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு தமிழும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி வந்து இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் மேட்ச் த ஃபில்லிங்ஸ் த ஃபாலோவிங் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கிராமர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் இந்த 60 கொஸ்டினுமே போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இதில் வந்து 60க்கு 60 எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இப்போ உள்ளே போக முடியும். ஏன்னா இதில் 60க்கு 60 கண்டிப்பாக எடுப்பாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி 60க்கு 60 இது எடுப்பாங்க. இந்த அடுத்த 100 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் 100 வந்துட்டுனா GS பேஸ்டு, செகண்ட் 100 வந்துட்டுனா இது லாங்குவேஜ் ப்ளஸ் ரீசனிங். இந்த லாங்குவேஜ்
ப்ளஸ் ரீசனிங்கில் 100க்கு 100 அடிக்கிற கேண்டிடேட் இருப்பாங்க. நான் இப்போவே நான் சொல்கிறேன், எக்ஸாமும் நடக்கல, கொஸ்டினும் இப்போ வந்துட்டுனா வரல. பட் ஆனால் இந்த 100க்கு 100 அடிக்கிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க பாருங்களேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சிலபஸ் ஈஸியான சிலபஸ். அதாவது 2Aல வந்து இருக்கிற தமிழ் சிலபஸும் சரி, ரீசனிங் சிலபஸும் சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸ். அவங்க எவ்வளோ டஃபாக கேட்டாலுமே உங்களால் 100 கொஸ்டின் 100 அவுட் ஆஃப் 100 வந்து உங்களால் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கட் ஆஃப் டிசைட் ஆக போகிறது இல்லை, ஜிஎஸ்ல தான் டிசைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதில் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வேற வாய்ப்பே இல்லை. அந்த பார்ட் பியில் வர்ற ரீசனிங் ப்ளஸ் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ், இதில் எதை எய்தர் சாய்ஸில் 100% நீங்கள் வந்து என்ன எடுக்கணும். ஓகேங்களா? 100 கொஸ்டின் நீங்கள் போட்டே தான் ஆகணும். 100 கொஸ்டின் போகிறது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? இதை வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளான டைமில் வந்துட்டுனா உங்களுக்கு முடிச்சலாம். இங்கிலீஷும் சரி, தமிழும் சரி. ஸோ அதனால இது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீசனிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா, டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டுனா அதுவும் உங்களுக்கு வந்து அட்டுப்படி ஆயிரும். ஸோ அதில் 40 கொஸ்டின், இதில் வந்து 60 கொஸ்டின்ங்கிறப்போ இதில் 100 கொஸ்டின் வந்துடும். ஆனால் ஜிஎஸ்ல தான் உங்களோட வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஜிஎஸ்ல நீங்கள் கம்பல்சரி வந்து வந்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் இஷ்யூஸ், இந்த 3 சப்ஜெக்ட் கரைச்சி குடிச்சிருக்கணும். எந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்டாலும் வந்துட்டுனா நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்துட்டுனா இருக்கணும். ஏன்னா அதில் மட்டுமே 70 மார்க் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாகிரபி, என்விரான்மெண்டல் ப்ளஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸு ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதில் வந்து 30 மார்க் வந்து வருது. இது இந்த 70ல் நீங்கள் 70க்கு 70 எடுக்கிறது, இல்லை 65 எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற 30ல் சும்மா போய் போட்டிங்கன்னா கூட 25 இல்லை 20 பக்கம் வந்துட்டுனா போட்டலாம். ஸோ இந்த 20 ப்ளஸ் வந்து வந்துட்டிங்கன்னா 65 எடுத்திங்கனாவே இதில் 85 வந்துட்டுனா வந்துடும். இந்த 85 கொஸ்டினில் வந்துட்டுனா எடுத்துட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் டாப்பர் ஆயிடுவீங்க. 185ல் எவனாலையும் போட முடியாது. கண்டிப்பாக வந்துட்டுனா இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இதை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 2Aக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இதுதான் அவங்களோட பார்ட் பி வந்து என்ன இருக்குதோ அந்த பார்ட் பியை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் 100 வந்து எடுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அந்த 100 எடுத்துட்டிங்கனாவே அதுக்கடுத்து இதில் இருக்கிறதுல ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் சோஷியல் இஷ்யூஸ், இந்த 3 வச்சு 70 கொஸ்டினுக்கு நீங்கள் 65 டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து மீதி இருக்கிற 30 கொஸ்டினில் 20 எடுத்திங்கனாவே போதும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கனாவே 185ல் எவனும் போட மாட்டான். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கனாவே குரூப் 2A அடிச்சிடலாம். குரூப் 2A வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. பட் ஆனால் குரூப் 2 மட்டும் தான் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இதை பற்றின உங்களுக்கு டவுட் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் தெளிவாக வந்து நான் சொல்கிறேன். நம்ம இதுக்கு அடுத்து இந்த ப்ரிப்பரேஷனில் புக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், ரைட்டிங் ப்ராக்டிஸுக்கு என்ன பண்ணணும், டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு மந்தில் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணணும், ஒவ்வொரு வீக்கில் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணணும், அதை பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பார்த்துட்டு வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க. இது ஒன்றுமே இல்லை. குரூப் 2Aவெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. குரூப் 2 கூட ஓரளவுக்கு டஃப்னு சொல்லலாம். பட் ஆனால் குரூப் 2Aல ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ இருந்தே வந்துட்டுனா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரிலிமினரி படிக்கிறவங்களுக்கு இப்போவே வந்து குரூப் 2Aக்கு வந்து படித்த மாதிரி வந்துட்டுனா படிச்சுருங்க. ஓகேங்களா? குரூப் 2க்கு மட்டும் வந்ததுன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் வந்ததுன்னா பாய். தேங்க்யூ ஸோ மச்.